வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கொஞ்ச நாள் முன்னால சோசியல் மீடியால ஒரு போஸ்டர் வைரல் ஆச்சு. அதாவது வேங்கை வயல் சம்பந்தப்பட்ட ஒரு போஸ்டர். இன்னும் 100 வருஷம் விசாரணை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு போஸ்டர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திருப்பம். காவல்துறை இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி 3 நபர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. சுதர்ஷன், முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2022 டிசம்பர்ல நடந்த ஒரு ஒரு மோசமான சூழலை, ஒரு மோசமான செய்கை, தலித்துகளினுடைய குடிநீர்ல மனம் கலக்கிறது அப்படின்றது எவ்வளவு அயோக்கியத்தனமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றா இருந்தது. அதுலயும் பல டெஸ்ட், பல விசாரணை, பல விஷயங்கள்ல ஓடிக்கிட்டே இருந்தது. கடைசியா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4 நாளைக்கு 22ஆம் தேதி நினைக்கிறேன், ஐ திங்க் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சிபிசிஐடி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி இருக்கிறாங்க. நாம என்னன்னா இவ்வளவு நாளும் அமைதியா இருந்துட்டு திடீர்னு ஒரு தாக்கல் பண்ண உடனே மக்களுக்கு சந்தேகமா இருக்கு. அது இயல்பா வரக்கூடியதுதான். ஏன்னா நீங்க 2 வருஷமா அமைதியா இருந்துட்டீங்க, திடீர்னு சிபிசிஐடி ஒரு கேள்வியை நீதிமன்றம் கேட்ட பிறகு நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க. இது என்னன்னு கேளுங்க, இல்லைன்னா நீங்க சிபிஐக்கு ஒப்படைச்சிருங்க, அவங்க பாத்துக்கட்டும் அப்படின்னு ஒரு வழக்கை உயர் நீதிமன்றத்துல போட்ட உடனே அதன் அடிப்படையில அவசர அவசரமா வேலை நடக்கிறதா மக்கள் சந்தேகப்படுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காவல்துறை கொடுத்திருக்கிற அந்த குற்றப்பத்திரிகையில தலித் இளைஞர்கள் 3 பேரு இந்த பிரச்சனையை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 பேரு தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அந்த ஊருக்கே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கு. மக்களுக்கு பொது வழியில பாக்குறவங்களுக்கு என்ன மாதிரின்னா, ஏப்பா 2 வருஷம் சும்மா இருந்துச்சு, திடீர்னு 3 பேரு குற்றவாளின்றீங்க, அதுவும் பாதிக்கப்பட்ட சமூகத்துல இருந்தே 3 பேரை குற்றவாளின்னு சொல்றீங்க, இந்த இயல்பா ஒரு கேள்வி வரும். நீங்க அரசினுடைய பணி, அவருடைய பார்வை வேற. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு சாமானிய உழைக்கிற வர்க்கமா இருந்துட்டு அவங்க அவங்க கேட்கிற கேள்விகள் வேற. அப்ப அவங்க திடீர்னு எப்படிங்க 3 பேர் அப்படின்னா அரெஸ்ட் பண்றீங்க, நீங்க எப்படி திடீர்னு 3 பேரை சொல்ல முடியும், குற்றப்பத்திரிகைகள் எப்படி தாக்கல் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி இன்னைக்கு சமூக வலைதளத்துல புறா எழுந்திருக்கு. அந்த கேள்விக்குள்ள நியாயமான விஷயமும் இருக்கிறத நான் பாக்குறேன். அதுவும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் எல்லாம் சிபிஐ வசம் ஒப்படைங்க, இது 2 நல்ல விஷயம் இருக்கும். நம்ம மேல தேவையில்லாத பழி வரும். சில விஷயத்தை கண்டே பிடிக்க முடியாது. சில வழக்குகள்லாம் 100 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கழிச்சும் கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. 40கள்ல நடந்த வழக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் உண்டு, கொலை வழக்கு வெளிநாட்டுல. அப்படி கண்டே பிடிக்க முடியாத, அதுக்கான சாத்தியக்கூறே இல்லாத எவிடன்ஸ கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்குன்னா பேசாம சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அவங்க பார்த்து விசாரிச்சு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாப்பாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அதனால திடீர்னு இப்படி வரும்போது இது ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குது. அது பாட்டு கணத்துல கடந்த கல்லு மாதிரி இருக்கு. எப்பயா கண்டுபிடிப்பீங்கன்னு போஸ்டர் அடிச்சாங்க, எப்பயா கண்டுபிடிப்பீங்கன்னு பிளெக்ஸ் வச்சாங்க, அது பாட்டு கடந்தது. இப்ப நீதிமன்றத்துக்கு போன பிறகு திடீர்னு இப்படி ஒரு அறிக்கையை சப்மிட் பண்றாங்கனாலே சந்தேகம் வரும். இது ப்ராசஸா தொடர்ந்து இவங்க மேல எல்லாம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து செய்திகள்ல வெளிவந்திருந்தா கூட இன்னைக்கு அது நமக்கு ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாக்காது. யாருன்னே தெரியாம நம்ம வாட்டு மூடி, ஆனா இந்த செய்தி எல்லாம் ஆல்ரெடி நம்ம பேசப்பட்டதுதான், இது புதுசெல்லாம் கிடையாது. ஆனா அரசு பேசல, காவல்துறை பேசல, அங்க போய் வேலை பார்த்துட்டு இருந்த பலரும் இதை பேசி இருக்கிறாங்க. 3 பேர் சின்ன பசங்க தான், அவங்கதான் இது பண்ணிருக்கிறாங்களாம் அப்படி இப்படின்னு பேசினதெல்லாம் உண்டு. இல்ல அவங்க மேல வேணும்னே பழி போடுது போலீஸ் அப்படின்னு இன்னொரு தரப்பு வார்த்தை சொன்னவங்களும் உண்டு. ஆனா இன்னைக்கு திடீர்னு தடாலடியா 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றம் கட்டளை இட்டதும், நீதிமன்றம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அதிரடியா நடவடிக்கை எடுக்கீங்களா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு அறிக்கை வெளியிடுறது அப்படின்றது மக்கள் மன்றத்திலும் பொதுவான சனங்கள் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல அதை பார்க்க முடியுது. இன்னொன்னு, இது தொடர்ந்து பல காலமா நடந்துட்டு இருக்கு. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேல குற்றத்தை சாட்டுவது என்பது இந்த சமூகத்தினுடைய நீதியாக இருந்திருக்கு. இது புதுசெல்லாம் கிடையாது. மேபி இவர் குற்றவாளியா இருந்தா தண்டிக்கலாம், தாராளமா தண்டிக்கலாம், அது மாற்று கருத்தே நமக்கும் கிடையாது. குற்றத்தை யார் செய்திருந்தாலும் தண்டிக்கலாம். 2வது, குடிநீர்ல மலத்தை கடந்தது மாபெரும் குற்றம். ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டீங்களா நம்ம ஊர்ல கேட்பாங்க. அதுல மலத்தை கலக்கிறதுன்றது பயங்கர இழிவான செயல். அது இந்த பசங்க செஞ்சிருந்தாலும் யார் செஞ்சிருந்தாலும் கடுமையான தண்டனைக்குரியதுன்றது நம்ம மாற்று கருத்தே வைக்கல. ஆனா என்ன வருது அப்படின்னா, காலம் தோறும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டா அவையே இந்த ட்ரெஸ் போட்டா, அவையே இந்த ராத்திரி போனா, அவையே இங்க நின்னா அப்படின்னு நம்ம கேட்கிறோம்.
தலித்துகள் பாதிக்கப்பட்டா அவன் வந்து கஞ்சிக்கே ஆள் இல்லாம இருக்கான், அவன் எப்படி இது பண்ணா, அவனுக்கெல்லாம் இது நடந்திருக்கு அப்படின்னு பேசுறது உண்டு. தலித் பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டா, பழங்குடி பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டா நீதிமன்றமே கேட்டிருக்கு, இந்த அம்மாவை பார்த்து எப்படிங்க பாலியல் வல்லுறவு செய்வாங்க, இந்த அம்மா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, இந்த அம்மா போய் உயர்ந்த சாதிக்காரங்களா சொல்லப்படுகிற ராஜ்புத்துகள் அவங்க எல்லாம் போய் ராஜஸ்தான்ல நடந்த வழக்க சொல்றேன், அவங்க எல்லாம் போய் ரேப் பண்ணிருப்பாங்களா, ஒரே குடும்பத்துல இருக்கிற மாமனார் மருமைய எல்லாம் போய் ஒரு பெண்ணை ரேப் பண்ணிருப்பாங்களா, விசாகான்ற பெண்ணுக்கு இந்த இதெல்லாம் நீதிமன்றம் பேசுறது, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் தான் போய் வச்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த சூழல் இப்படி இருக்கும் போது இந்த சந்தேகம் வருவதும் இயல்புதான். எல்லா விக்டிம்ஸும் அப்படிதான் பார்க்கப்படுறாங்கன்னு நம்ம பாக்குறோம். சோ அதனால மக்களுக்கு சந்தேகமா இருக்கு. இவர் எனக்கு உட்பட சந்தேகமா இருக்கு. திடீர்னு என்னங்க நீங்க வாட்டுக்கு 3 பேரை அறிவிச்சுட்டு போறீங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அதுல இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கு. அப்படி ஒரு வேளை நம்மளால கண்டுபிடிக்க முடியல, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னா நாம இதை சிபிஐ ஒப்படைக்கிறது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்ன அப்படின்னா நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா பல எவிடன்ஸ் வந்து சமூக வலைத்தளத்துல விடுது. கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க, அந்த சுதர்ஷன் பேசின ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புகைப்படங்கள் அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள்னா அந்த முரளி ராஜா அப்படிங்கிறவருடைய செல்போன்ல இருந்தது. ஆனா அதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை, விரிவான ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காரு. இன்னைக்கு பட்டியல் இன சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய தொட்டியில வந்து மலம் கலந்தவங்க அதே பட்டியலங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றதுல வந்து நம்பும்படியா இல்ல. அப்போ உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் முயற்சி நடக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இது மட்டும் இல்ல, சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற வழக்கு உயர் நீதிமன்றத்துல வருது அப்படிங்கும் பொழுது அவசரமா திடீர்னு குற்றப்பத்திரிகை வந்து நாங்க தாக்கல் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு காவல்துறை சொல்றாங்களே அப்படின்னு. அப்போ 750 நாட்களுக்கு மேல இதுல எந்த விதமான டெவலப்மெண்ட் இல்லாம திடீர்னு இப்போ அடுத்தடுத்து ஒரு டெவலப்மெண்ட் வருது, ஆடியோ ரிலீஸ் ஆகுது, போட்டோ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும் பொழுது ஏதோ ஒரு கண் துடைப்பு நாடகம் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது நீங்க இல்ல வரும், சந்தேகம் வரும். ஏன்னா சந்தேகம் எழுப்புறது மக்களுடைய கடமைங்க. ஒரு அரசு ஒரு செயலை செய்யறாங்கன்னா கேள்வி கேட்கணும், அதுதான் ஜனநாயக நாடு. அதுவும் தமிழ்நாடு போன்ற முற்போக்கு மாநிலங்கள்ல கண்டிப்பா நம்ம அந்த கேள்வி வரும். காவல்துறை வந்து அவ்வளவு நேர்மையாலாம் பொதுவாகவே எங்கேயுமே இருக்காது. அது ஒடுக்கப்படுகிற சாமானிய மக்களுக்கு எதிராக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம் காவல்துறை ரோல், இந்தியா முழுசா அதான் ரோல். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் திருமா அவர்கள் சொல்லியிருப்பது 100க்கு 100 உண்மை. தங்களுடைய குடிநீர் தொட்டில தாங்களே மலம் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கோ அப்படின்னு சந்தேகப்படுறது நேர்மையான வழிதான். ஏன்னா அப்படி கலந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவனும் அந்த தண்ணி தானே குடிக்கணும், அவனும் இத்தனை நாளா அதை கண்டுபிடிக்கிறதுக்கே 3 நாள் ஆச்சே, அவன் 3 நாளா அந்த தண்ணி தான் அவனும் குடிச்சிருப்பான். இப்படி பல கேள்விகள் இருக்கு. திடீர்னு எப்படி இந்த ஆதாரங்கள் எல்லாம் ஊடகங்கள் வழியாக வெளியாகுதுன்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன். திடீர்னு அந்த சுதர்சன் முத்துகிருஷ்ணன் 2 பேரும் செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிட்டாரு, அதை அழிச்சிட்டாங்க, அதை அழிச்சதுனால நாங்க ரெக்கார்ட் பண்றதுக்காக கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றது. 2வது அவங்க அத்தை கூட அவங்க பாட்டி அம்மா கூட எல்லாம் பேசின ஆடியோ திடீர்னு இன்ஃபேக்ட் மலம் கலந்ததாக அந்த அந்த தருணத்துல எடுக்கப்பட்ட வீடியோன்னு ஒரு கிளிப்பிங் கூட இன்னைக்கு வைரல் ஆயிருக்கு. பார்த்தேன். ஒரு பாலித்தீன் கவர்ல ஒரு பெரிய சாக்கு மாதிரி இருக்கிறதுல மஞ்சளா ஒண்ணு தெரியுது, பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இது எதையுமே நம்ம நம்ப முடியாது. இல்ல உண்மையா பொய்யா நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு. உண்மையே இப்ப நமக்கு இருக்கிறதெல்லாம் குழப்பம் தான். உண்மையான குற்றவாளிகள் நீங்க பாதுகாக்க விரும்புறீங்களா, இல்ல உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல, அதனால வந்து இருக்கிறவன 2 பேரை தூக்கி போட்டு கதையை முடிச்சுட்டு போற மாதிரி வழக்கமான அந்த ஃபார்முலாவை போலீஸ் கையில எடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. ஏன்னா அரசு அழுத்தம் கொடுக்குது, ஒரு பக்கம் சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்குறாங்க, 2 வழக்கே போட்டிருக்கிறாங்க 2 வழக்கறிஞர்கள், உயர் நீதிமன்றத்துல அது விசாரணைக்கு வரப்போகுது. இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்ததுனால இருக்கிற 2 பேரை புடிச்சு போட்டிருக்க மாட்டாங்க என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்றது இயல்பு. அந்த சந்தேகம் நல்லதுன்ற அது இன்னொருவங்களுடைய வேலைய கூர்மைப்படுத்தும், உண்மையா வெளிப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். அதனால நமக்கு அந்த திடீர் ஆதாரங்கள் வெளியானது நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம என்ன கேட்கிறோம், நம்ம ரொம்ப சிம்பிளாவே பேசுவோம், நமக்கு உண்மையான குற்றவாளி அரெஸ்ட் ஆகும். நீங்க ஒரு வேலை தண்ணி தொட்டியில ஏறி போட்டோ எடுக்கிறது இயல்பா கூட இருக்கும். உயரமான இடத்துக்கு போய் போட்டோ எடுக்கிறது அவன் இயல்பாவே நடத்திருக்கும். அவன் இயல்பாவே போட்டோ எடுக்க போய் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு மாப்பிள்ள சிக்கிட கூடாதுன்னு அப்படியே அழிச்சிருந்தாங்கன்னா
ஊருக்குள்ள பயம் இல்ல. இது தமிழ்நாடு பூரா இந்தியா முழுவதும் ஒரு பேசு பொருளா இருக்கு. அதனால நம்ம இந்த போட்டோவை பார்த்தாங்கன்னா நம்ம மேல பழிய போட்டுருவாங்கன்ற ஒரு அச்சம் இருக்கும். ரெண்டாவது எல்லாரையும் பிடிச்சு விசாரிக்கிறாங்க, ஒருத்தரை கூட விட்டு வைக்கல. எல்லாரும் கொடுத்து விசாரிக்கிற ஒரு ஆடியோவா கூட அது இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சு விசாரிக்கிறாங்கடா, அந்த அண்ணன் மாட்டிக்கிட்டாருமா, அந்த அண்ணனை பத்தி சந்தேகப்படுறாங்க, இவங்க சந்தேகப்படுறாங்க, அதனால என்ன பாத்துருடா, ஆமாங்கமான்னு சொல்லிடாதுடா அப்படின்னு கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அசம்ஷன் தான். சோ அதனால நம்ம சந்தேகப்படுறோம். சோ சிபிஐக்கு ஒப்படைக்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இந்த திடீர் ஆதாரங்கள் எல்லாம் அரசின் மீது ஒரு நம்பகற்ற தன்மையை உருவாக்கும். அது அரசு எப்பவுமே கையில எடுக்காம டீசென்டா அரசே பேசாம சிபிஐக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க கண்டுபிடிக்கட்டுமே. அப்ப இந்த உண்மை இருந்துச்சுன்னா இன்னும் உங்களை ஸ்ட்ராங்கா மக்கள் மதிப்பாங்கல்ல. 2 வருஷம் காத்திருந்து மெல்ல மெல்ல ஒரு டெஸ்டா எடுத்து எல்லாம் பண்ணி இப்ப கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்கப்பா, மக்கள் பாராட்டத்தான் போறாங்க இல்லையா? அதனால நம்ம இந்த இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்தோடு மக்கள் இருக்கிற போது அரசு கைவிடுறதா நல்லது. இந்த சிபிஐக்கு ஒப்படைக்கிறது ரொம்ப நல்லதுதான் நான் நினைக்கிறேன். இந்த திடீர் வந்த அத்தனை சாட்சியங்களும் சந்தேகத்தை தான் உருவாக்கும். திமுக அரசு மேல பொதுவாக எதிர்கட்சிகள் இந்த கடந்த 2 வருடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னாலும், என்ன ஒரு விமர்சனம் அப்படின்னாலும் முதல்ல இந்த வேங்கை வயல தான் கொண்டு வருவாங்க. வேங்கை வயல்ல நீங்க என்ன செஞ்சீங்க, திராவிட மாடல்னு சொல்றீங்க, பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா பெரியார் மண்ல தான் சமூக நீதியே இல்ல, நீங்க தான் சமூக நீதியின் பாதுகாவலரா, இப்படி எல்லாம் திமுகவை நோக்கி தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இன்னைக்கு திமுக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணி நீங்க எல்லாம் இது 2 சமூகத்துக்கு நடந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப பாருங்க உண்மை வெளியில வந்துருச்சு, இது தனிப்பட்ட 2 பேருக்கு உள்ள விரோதம் காரணமாக நடந்த ஒரு விஷயம், அதுவும் இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதே பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். இதை வச்சுதான் நீங்க இவ்வளவு நாள் திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க, திமுக இந்த பாரத்தெல்லாம் சுமந்துட்டு இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க விமர்சனம் பண்றாங்க. ஒருவேளை திமுக இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் 2026க்குள்ள ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிறா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது இல்லையா? நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக அரசை பொறுத்தவரையில 10 ஆண்டுகளா இருந்த அதிமுகவோட எவ்வளவோ நல்ல நேர்மையாக முடிவெடுத்திருக்காங்க. கூட்டணி கட்சிக்காக சொம்படிக்க வேண்டாம். இன்னைக்கே நம்ம தானே சிபிஐ கேட்கிறோம். மக்கள்கிட்ட இந்த சந்தேகம் இருக்கு, அதை நேர்மையா நிவர்த்தி பண்றதா ஒரு அரசினுடைய கடமைன்றதை நம்ம கேட்கிறோம். நீங்க பாதிக்கப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருந்த பெண் குழந்தைகள், பாலியல் சுரண்டலுக்கு ஆளான பெண் குழந்தைகள் அத்தனை பேருக்கு அரவணைச்சு காப்பாற்றினது திமுக தானே. நம்ம அதை நேரடியாவே பார்த்திருக்கோமே. நீங்க எத்தனையோ பள்ளிக்கூடங்கள்ல 5 ஆண்டுகளுக்கு மேலா பாலியல் சுரண்டலுக்கு ஆளான குழந்தைங்க கதறிட்டு இருக்கும் போது வந்த ஒரே வருஷத்தை அத்தனையும் அடிச்சு காலி பண்ணி மொத்தமா ஸ்வீப்பா அடிச்சு தூக்கி எரிஞ்சாங்கல்ல. இன்னைக்கும் குற்றவாளி எம்எல்ஏ மகனாவே இருக்கட்டும், வீட்டுல வேலை பார்க்கிற பிள்ளைய தாக்குறவன் எம்எல்ஏ மகனா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், தூக்கி உள்ள போடுறான்னு போட முடியுதுல. ஒரு அதிமுக பீரியட்ல பாஜக பீரியட்ல அப்படி நடக்குமா? நடக்கவே நடக்காது. சோ அதை நான் பாராட்டுறேன். சட்ட ரீதியாக ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை தொடர்ந்து திமுக அரசுல பல நிகழ்வுகள் நம்ம பார்த்திருக்கோம். கட்சிக்காரனாவே இருந்தாலும் தூக்கி உள்ள போடுறாங்க நம்ம பார்த்திருக்கோம். அதுல எல்லாம் நமக்கு சந்தேகம் எல்லாம் கிடையாது. ஆனா இது நம்ம என்ன பண்றோம்னா அவங்ககிட்ட ஆதாரம் இல்லை. ஆதாரம் தான் 2வது நாள் 1 மணி நேரத்துல பிடிச்சிருப்பாங்க. ஆனா கலந்தது யாரு என்ன ஏதுன்ற ஆதாரம் இல்லை. 2வது அங்க இருக்கிற குழந்தைங்க அந்த உள்ளூர்காரங்கனால எங்க வேணாலும் நிப்பாங்க போவாங்க. அந்த சிக்னலை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா அந்த சிக்னல் நீங்க எடுத்து பார்த்தாலும் உள்ளூர்காரங்க சிக்னலா தான் இருக்க போகுது. அப்ப அதையும் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா மாற்றா இருந்துச்சுன்னா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு போலீஸோ சிஐடி போலீஸோ கண்டே பிடிக்க முடியாதவங்க கிடையாது. ஒரு சின்ன நாட்டை வச்சு கண்டுபிடிச்சவங்க. சட்டையில ஒருத்தர் கொலை பண்ணிட்டான், வயக்காட்டுல பணம் கிடக்கு, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாக்குறாங்க. எல்லாரும் நிக்கிறாங்க, ஒருத்தர் சட்டையில மட்டும் ஈ மூச்சுட்டே இருக்கு. ஈ மூச்சிட்டு இருக்கிறவங்க பிடிச்சிட்டாங்க. யாரா நீ பிடிச்சா அவன் தான் கொலை பண்ணிட்டு சட்டையை துவச்சு போட்டு வந்திருக்கான். உங்களுக்கு புரியுதா? ஒரு ஈ மூக்கிறத வச்சு கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க தான் நம்ம ஆளுங்க, இதான் இல்ல. ஆனா அவசரமா ஒரு வாரத்துக்குள்ள இந்த வேலை எல்லாம் பார்க்கும்போது இயல்பாவே சந்தேகம் வரும். அதுவும் இந்த வேங்கை வயலை பத்தி வாய்கிலேயே பேசுற கும்பல் இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது பேசுறதுக்கு. ஏன் அப்படின்னா கூட்டணி கட்சியில இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் போல களத்துல போய் நிக்க முடியல அவங்களால. களத்துக்கே போனதில்ல. நீங்க தொடர் போராட்டத்தை கம்யூனிஸ்ட்ல இருக்கிற ஜனநாயக வாலிபர் சங்கம் தொடர் போராட்டங்கள் நடத்தினாங்க. ஒருத்தருக்கு ஒரு செட்டு அரசாகும், இன்னொரு செட்டு உட்காரும், இன்னொரு செட்டு உட்காரும், தொடர் போராட்டங்கள் நடத்தும். நம்ம கூட்டணி கட்சி தான். ஆனா இங்க ஒரு இனம் ஒடுக்கப்பட்ட இனத்தின் மீது ஒரு பழி வரும்போது வேடிக்கை பார்க்க முடியாது, களத்துல நின்றவங்க.
ஆனா இங்க உட்காந்து பேசுறவங்க கூட யார் தெரியுமா? அந்த அரசு மேல குறை சொல்லணுன்றவன் பூரா எலும்பு துண்டை வாங்கி தின்ட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப இதுல எப்படி புரிய வேண்டி இருக்குன்னா, இந்த ஆத்திரப்பட்டு பேசுறதெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிற விளிம்புநிலை மக்களின் மீதான அன்பு கிடையாது, திமுக அரசின் மீதான கடுப்பு. நாம அப்படி பார்க்கல, நாம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். திமுக கூட்டணியில தான் நம்ம இருக்கிறோம். அந்த காலத்துல கலக்கல் இன்னும் போராடணும் நம்ம தான். இப்பயும் இதுல தப்பு வந்துடக்கூடாது, திமுக அரசு தேவையில்லாம பழி ஏத்துக்க கூடாது. காலத்துக்கு இந்த பழி போகாதுங்க, காலத்துக்கும் இந்த பழி போகாது. நீங்க யார போய் கேட்டாலும் ஐயோ ஆமா ஏங்க 4 நாள் எப்படிங்க குற்றவாளி 2 வருஷம் பிடிக்க முடியாத முடிச்சீங்க கேட்பான்ல. எதுக்கு இந்த பழி ஏற்கணும்? இவ்வளவு நல்லது செஞ்சீங்கல்ல, இவ்வளவு மக்களோட நின்னீங்கல்ல, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குதுல்ல திமுகவுல ஸ்டாலின் அரசு. எனக்கு உண்மையில நான் அதை குறை சொல்ல மாட்டேங்க. நான் நேரடியா பார்த்த முதலமைச்சர்கள்ல ஏன்னா கலைஞர் பீரியட்ல எனக்கு ஞாபகம் இல்ல, நம்ம அப்பெல்லாம் டீனேஜ் அப்படி இருந்தது, மறந்துருச்சு. ஜெயலலிதா பீரியட் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. நான் பார்த்து என்னுடைய நினைவுக்கு இருக்கிற அரசுகள்ல, கட்சிகள்ல சொல்லல, அரசுகள்ல ஒரு சமூக நீதியை நோக்கி வேகமா நடக்கிற வாய்ப்பு இருக்கிற இடத்தெல்லாம் அதை வந்து பிராக்டிஸ் பண்ற ஒரு அரசுனா அது இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. அதை மறுக்கவே முடியாது. ஆனா அதுல குறை வரும்போது நம்ம சொன்னா அதை கேட்டுக்கிறாங்க. சில தவிர்க்க முடியாத சில விஷயங்களை சிக்கும் போது நம்ம இதை சொல்றோம், இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னா சரி பண்ணிக்கிறாங்க. அதைத்தான் இப்பயும் நம்ம வலியுறுத்துறோம். நீங்க சிபிஐக்கு ஒப்படைச்சிருங்க, வருங்காலம் தேவையில்லாம உங்க தலையை உருட்டுவானுங்க. சிபிஐக்கு ஒப்படைச்சிட்டீங்கன்னா பொள்ளாச்சி கேஸ் மாதிரி அவங்க வந்து குற்றவாளி யாருன்றாங்களோ மக்கள் அவங்க ஏத்துட்டு போட்டோம், அவதான் நம்மளோட இடம். அதைத்தான் நம்ம இப்பயும் செய்யறோம். சோ அரசு தெளிவா இருக்கு, அரசு போகுது, அரசு கையில இல்ல, கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்தா புடிச்சிருப்பாங்க. அரசு பாராட்டுற இடம் இன்னொன்னு என்ன தெரியுங்களா? 2 வருஷத்துல மிகப்பெரிய அளவுல இது பேசு பொருளான பிறகும் எல்லா இடங்களிலும் பாருங்க, தமிழ்நாடு தலித் விரோத மாநிலம் அப்படின்னு இந்த உதிரி சங்கிங்க சில்லற சங்கிங்க எல்லாம் உட்காந்து உருட்டி விட்டுக்கிட்டு இருந்த போதும் கூட யாரையும் அரெஸ்ட் பண்ணல, காத்திருந்தாங்க ரிசல்ட் வரட்டும். இதுல இவங்களா இந்த போட்டோ எடுத்தாங்க இந்த பையனா, இது இதா இருக்குமா அதா இருக்குமா அப்படின்னு ரொம்ப பொறுமையா தான் டீல் பண்ணாங்க. சோ அந்த பொறுமையும் நிதானத்தையும் கையில வச்சுட்டு சிபிஐக்கு ஒப்படைச்சாங்கன்னா அரசு இன்னும் தலைநிமிர்ந்து நிற்கும், அவங்களுடைய பணி மக்களால பாராட்டப்படும். சோ இந்த தங்கி பயிலுக்கு அவங்க வாடி கடந்து கட்டிட்டு போறாங்க, அவங்க நான் செஞ்சாலும் கத்துவாங்க, சரியாலதான் கத்துவாங்க. அவங்கள ஒரு வாரமா தூக்கி போட்டு மக்கள் மீது அக்கறையோடு தமிழ்நாடு அரசு இதை செய்யும் நான் நம்புறேன். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி தோழர்.